எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மிக்சியில் இட்லி மாவு அரைக்கிறத பார்க்கலாம். இட்லி அரிசி இந்த உலக்கில் 2 உலக்கு எடுத்து கழுவி 2 முறை நல்லா கழுவி ஊற வச்சுருக்குறேங்க. இது ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. அரை ஸ்பூன் வெந்தயங்க, ஒரு அரை ஸ்பூன் கழுவி அரிசி ஊற வைக்கிறப்ப இதையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். தனியாக ஊற வச்சுருக்கேங்க. இது ஊறி 3 மணி நேரம் கழித்து உளுந்து ஊற வைக்கணுங்க. வெந்தயம் 3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா அரை உலக்கு உளுந்து, 2 அளந்த அரிசி, இப்போ அரை உலக்கு உளுந்து போட்டு இது ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதுங்க. மிக்சியில் போட்டு அரிசி தனியாக உளுந்தும் வெந்தயமும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியும் உளுந்தும் ஊற வச்சு 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ மிக்சி ஜாரில் உளுந்து தனியாக அரிசி தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து மாவு அரைச்சாச்சிங்க. உளுந்து மாவு இப்படி கெட்டி பதத்தில் இருக்கணுங்க. இப்போ அரிசி அரைச்சிக்கலாம். அரிசி மாவு ஊற்றிக்கலாம். இந்த அளவு கெட்டி பதத்தில் கரைச்சி வச்சுக்கலாம். மாவு ஆட்டியாச்சுங்க, அரைச்சாச்சு. பாதி உப்பு உரைக்கிற மாதிரி உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். மாவு புளிக்க ஒரு 8-9 மணி நேரம் ஆகுங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மாவு பொங்கி நல்லா புளிச்சிடுச்சுங்க. இட்லி ஊற்றிடலாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி உப்பு உருண்டை செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு 1/4 கிலோ இட்லி அரிசி 2 முறை களைஞ்சிட்டு அரித்து ஊற வச்சுருக்குறேங்க. இது 3 மணி நேரமாக ஊறிட்டு இருக்குது. இப்போ ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. வானல் வச்சு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 5 வரமிளகா, முந்திரி கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 5 முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். முந்திரி போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் கொஞ்சம். அரைச்சி வச்ச மாவை கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்குதுங்க. இப்போ உருண்டையை உருட்டி உள்ளே வச்சிடலாம். மூடி போட்டு மூடிடலாம். 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். உருண்டை நல்லா வெந்துருச்சுங்க. உப்பு உருண்டை தயார். நன்றிங்க, வணக்கங்க.